நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 3வது அணி போட்டியிட வாய்ப்பு இருப்பதை அமைச்சர் எல் முருகன் சூசனமாக தெரிவித்திருக்கின்றார். 2014ஆம் ஆண்டு தேர்தலில் 3வது அணி அமைத்து பாஜக போட்டியிட்டதை நினைவு கூர்ந்த அவர் அப்போது 18.5% வாக்குகள் பெற்றதையும் குறிப்பிட்டார். அப்போது 2 தொகுதிகளை வென்றது போல இந்த முறையும் பாஜக தலைமையில் 3வது அணி அமையும் என்று எல் முருகன் சூசனமாக கூறினார். 2014 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் கூட்டணி அதில் கிட்டத்தட்ட 19% வாக்குகள். கன்னியாகுமரியில் நாங்கள் வெற்றியை பெற்றோம், தருமபுரியில் வெற்றி பெற்றோம். அதனால் ஒரு 3வது ஒரு அணி அல்லது மற்ற கட்சிகள் வர முடியாது, அதை நிரூபிக்க முடியாது என்பது ஏற்கனவே அது பொய்யாகி இருக்கிறது. நீங்கள் 2 பேர் தான் இது ஒரு மிகப்பெரிய